என்ன சொன்னாங்க? தொடர்ந்து தோல்வியா வந்துடுச்சு. சட்டமன்ற தேர்தலில் தன்னம்பிக்கையோட நின்னீங்க, யாருமே வேணான்னு. நாங்களும் அமைதியா இருந்தோம், தோத்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப படுதோல்வி அடைஞ்சிட்டோம். அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத தோல்வி. 40க்கு 40 ஜெயலலிதா தோத்துருக்கிறார். ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் போனதில்லை. ஆனா 7 தொகுதியில் நம்ம டெபாசிட் போயிட்டோம். சவுத்துலையும் டெல்டாலையும் கட்சி கரைஞ்சு போச்சுன்னு போய் சொல்றாங்க. அடுத்த முறையும் நீங்கள் தான் முதலமைச்சர், நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் முதலமைச்சராக வேண்டுமானால் கட்சி ஒன்றிணையணும்னு போய் சொன்னாங்க. அவருக்கு துரோகம் பண்ணல, நீங்க பொறுப்புல இருந்து விளைவிக்குங்கன்னு சொல்லல. அப்போ அவருக்கு நல்லதும் நம் கட்சி எதிர்காலத்துக்கு நல்லதுமான சொன்ன கருத்துக்களை சொன்ன நாள் முதலாக என்ன நடந்துச்சு? பொது விஷயங்களை என்னிடம் பேசுவதை தவிர்த்தார். இன்னைக்கு செங்கோட்டையன் சொன்னாரா? அப்ப எடப்பாடி மனநிலை என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு பொது வெளியில வந்து அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இந்த நீக்கப்பட்டவர்களா இருக்காங்கல்ல, 8 வருஷம் ஆச்சு பொதுக்குழுல வந்து அவங்க எல்லாம் நீக்கப்பட்டு. இப்ப என்ன ஞானோதயம் வருது? ஞானோதயம் இல்ல, இவருக்கு மட்டுமல்ல, ஒரு அதிமுக தொண்டருடைய உணர்வு அதான் சார். அப்போ துரோகம் செஞ்சாங்க, வெளியே அனுப்பிச்சோம் நீங்க சொன்னதை நாங்க நம்பினோம். பொதுக்குழுல கைதட்டணும். சசிகலாவை பொதுச்சாளர் வந்து நீக்குகிறோம், கைதட்டணும். ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்குகிறோம், கைதட்டணும். எதுக்காக? துரோகம் செஞ்சாங்கன்னு நீங்க சொன்னதை நாங்க நம்பினோம், கைதட்டணும். அப்படி நம்பி கைதட்டி எல்லாம் முடிஞ்சு 2 தேர்தலில் சந்திச்சோம். இடைத்தேர்தலோட சேர்ந்து, உள்ளாட்சி தேர்தலோட சேர்ந்து 10 தேர்தலில் சந்திச்சோம். ஒரு தேர்தலில் கூட வெற்றி கிடைக்கல. திடீர் ஞானோதயம் அல்ல, ஒரு தோல்வியும் கொடுத்த வலியின் காரணமாக ஏற்பட்ட அந்த வேதனை தான் அது. அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் இது. ஞானோதயம் அல்ல, வேதனை கலந்த உணர்வின் வெளிப்பாடு.